ஆரம்பிக்கலாமா? கத்திரிக்காய் துவையலுங்க இது. பழுத்த பச்சை மிளகாவை இது மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதே மாதிரி பொடி பொடியாக கத்திரிக்காயை நறுக்கிக்கிட்டு அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கின்னு இதுக்கு இந்த அளவு புளிங்க, இந்த புளியும் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி திரும்ப எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுக்கிட்டோம்னா கத்திரிக்காய் துவையல் ரெடி. இப்போ பாருங்கள், 1/4 கிலோ கத்திரிக்காய்னா ஒரு 6 போடலாம். இது 350 கத்திரிக்காய். பச்சை மிளகா வேணும், காரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம், காரம் இல்லைன்னா இந்த அளவே போட்டுக்கலாம். இதை வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் இந்த கத்திரிக்காயை போடணும். நமக்கு கலராக தேவைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதுலேயே எரிக்காய் வேணும்னா வெறும் கத்திரிக்காவை கொஞ்சம் புளி போட்டு இந்த புளியை போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு அதிலே போட்டு வதக்கிக்கணும். புளி எடுத்துக்காட்டு புளி இந்த அளவு இருந்தால் போதுங்க. ஏன்னா அதிகமாக கத்திரிக்காய்னா அதுக்கேற்ற மாதிரி போடும். இது 1/4 கிலோ 350 கத்திரிக்காய் தான், அதனால் இந்த புளி போதும். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க வேணால் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி திரும்பவும் தாளிச்சிட்டோம்னா கத்திரிக்காய் துவையல் ரெடி. நிறைய பேர் சுட்டு செய்வாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு கூட கெடாமல் இருக்குங்க. கத்திரிக்காய் துவையோட மசியாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தொக்க வந்தோன்னா அது நம்ம சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். திரும்பவும் எண்ணெய் ஊற்றி பட்டை வெங்காயம், கத்திரிக்காய் துவையல், பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா, கத்திரிக்காய், இந்த புளி இதெல்லாம் போட்டு வதக்கி மிக்சியில் அரைச்சி திரும்ப எடுத்துகிட்டு நல்லா வதக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் இது நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பழுத்த பச்சை மிளகா போட்டால் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் இதை பழுத்த பச்சை மிளகா போட்டு செய்யணும். கத்திரிக்காய் துவையல் ரெடிங்க.